கைஸ் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் இது வேறு வாய் கொள்ளுது. பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. நான் இப்போ கிராணியை போட்டு தள்ளிடலான்னு ரெடி ஆகிட்டேன். கேள்வி சீக்கிரமா, கேள்வி சும்மா வெறுப்பேற்றினுக்கிறேன். கிளவி சீக்கிரமா, கிளவி வெறியாத்த கேள்வி சொட்டையிலே அடிதான். கைஸ் நம்ம கூட ப்ளே பண்ணுறதுக்கு யார் வந்திருக்காருன்னா நம்ம ரித்தீஷ் குட்டி எண்ணம்மாரு அவர் சேனல் தான். அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கீழே கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் லிங்க் தரேன் அவர் சேனலை, ஓகேங்களா? பின் பண்ணி வைக்கிறேன். அவர் சேனலில் போய் பாருங்கள். இந்த கிளி வர மாதிரி தெரில, நம்ம போய்ட்டு வேறு வேலையை பார்க்கலாம். கிளி இது க்ரோ யார் அடிப்பா? நானும் பார்த்துன்னே இருக்கிறேன். இந்த கீழே போய் அதை அடிக்கணும்ல, நானும் பார்த்துன்னே இருக்கிறேன், அதை பண்ணவே இல்லை. ஓகே பண்ணிடலாம். இந்த அடித்தா நமக்கு ஃப்ரீ ஸ்டெப் கிடைக்கும் கைஸ். கன்னுடைய எஃபிஷியன்சி குறையும். ஸோ பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். கன்னில் ஒரு இதுக்கு மேலே புல்லட் காலி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஸ்டிக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, அங்கே ஏற்கனவே ரஸ்டி பிளாட் லக்கி கிடச்சிருக்குன்றான், இப்போ ஸ்டிக்கு கிடச்சிருக்குன்றான். மேபி இப்போ செயின் கட்டர் கிடச்சிச்சின்னா ஆப்வியஸ்லி நம்ம பண்ண போகிறது சீவர் எஸ்கேப் தான். ஓகேங்களா கைஸ்? இப்போ நான் வந்து கிளவியை கொண்டுடுறேன், ஓகேவா? இந்த கிளவி வரத்துக்கு வேறு ரேட் பண்ணாங்க கைஸ், அதுதான் வெறியாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வெறியேற்றி தானே தேவையில்லாத நேரத்தில் எப்பவுமே வந்துருக்கோம். டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். தேவையான நேரத்தில் இந்த கிளவி வராது கைஸ், ஏன்னா உஷாராயிடும். ஓகேங்களா? கிளவி வந்து ஒரு டேஞ்சர், அதை நம்பாதீங்க. அது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இது கொஞ்சம் லூஸு, ஓகேங்களா? நம்ம வந்து சொன்னால நம்ம வந்து கிடைக்கிற நேரத்தில் பொருளை கண்டுபிடிக்கிறோம். மற்ற டைம்லாம் அவரை வந்து கிராணி அடிக்காமல் இருக்க கிராணியை கில் பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ்? இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராகவே ஈஸியாக முடிக்கலாம். இந்த கிளவி வந்துச்சு, ஓகேவா? இப்போ கிளவிக்கு வந்து காலி. நான் அடுத்து வந்து என்னென்ன வேலை முடியுமோ அதெல்லாம் பட்டுன்னு பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ போகலாம். ஹேமர் எங்கே இருக்குது? ஹேமர் தாங்க யூஸ் பண்ண முடியும் தேவை. அவர் வந்து ஃப்ரெஞ்சை இந்த இது இருக்கும்ல கைஸ், ஃப்ரெஞ்சானில் அதை கீழே போட்டிருக்கேன்னு இருக்காரு. அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம் இருங்க கைஸ். அதில் ஹேமர் இருக்குன்ட்டு ஸ்பெக்டேட்டில் சொல்லிட்டாரு. ஸோ கன்ஃபார்ம் அதில் தான், மோஸ்ட்லி அதில் தான் ஹேமர் இருக்கும். அவரே சொல்லிட்டாரு இப்போ ஹேமர் அதில் தான் இருக்குதுன்ட்டு. ஓகே நம்ம போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது கைஸ், பொறுமையாக விளாட்றோம், ஓகேங்களா? ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த ஹேமர் வச்சு அடித்தா அங்கே வந்து பேர்ட் சீடு இருக்குன்றாங்க. அதை வச்சு நம்ம ரிமோட் எடுத்து அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்பெக்டேட் பண்ணி சொல்லிட்டாரு கைஸ் அங்கே என்ன இருக்குதுன்ட்டு. அங்கே செயின் கட்டுருக்கான். ஸோ சீவர் எஸ்கேப்பே பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. நானும் ஓகேன்ட்டேன். சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் தம்ப்நெயில்லேயே அப்லோட் பண்ணிடுறேங்க. சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோன்ட்டு. சீவர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். இப்போ ஹேமர் கிடச்சிச்சு, ஹேமர் எடுத்துக்கலாம். ஓகே போயிட்டு உடச்சிட்டு அந்த பேர்ட் சீடு எடுத்து அதுக்கிட்ட போட்டு ரிமோட் எடுத்துடலாம். ரிமோட் எடுத்துட்டு கைஸ், ஓகே ரிமோட் வந்து அவர் எடுத்துப்பார். இருந்தாலும் நம்ம எதுக்கோ மாஸ்டருக்கு கிடச்சிச்சின்னா பட்டுன்னு எஸ்கேப் பண்ணுறதுக்கு இதை எடுத்துடலாம், சரிங்களா? இப்போ எப்போ கிடைக்கும் தெரியாது. ஒரு வேளை சொதப்ப ஆரம்பிச்சிச்சுன்னா சீவரில் போய் நமக்கு மாஸ்டருக்கு கிடச்சிச்சின்னா எந்த எஸ்கேப் பண்ணுவோன்னு நம்மளுக்கே தெரியாது. பட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்கு செயின் கட்டர் கிடச்சிச்சு, ஓகேங்களா? செயின் கட்டர் கிடச்சிச்சு, இப்போ எடுத்துருவோம். செயின் கட்டர் கிடச்சிச்சு இல்லை, இப்போ செயின் கட்டர் எடுத்துருவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி செத்துச்சு, இதை உடச்சி பிளாங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சேஃப் கீ எப்படின்னா எடுத்துடலான்ட்டு. ஆனால் சேஃப் கீ எடுத்து என்ன பிரயோஜனம்? அதான் சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம்ல. ஒரு வேளை டோர் எஸ்கேப் கிடச்சிச்சின்னா நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சீவர்லாம் போயிட்டு மாஸ்டர் கீ கிடச்சிச்சின்னா இங்கே எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வேணால் ஹேமர் தேவை, ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஹேமர் தேவை. ஹேமர் யூஸ் பண்ணணும் கைஸ். இது வந்து அன்கட்டு, நாங்கள் எந்த இடத்துலையும் கட் பண்ணல. ஸோ வந்து உங்களுக்கு லென்த்தியாக தான் தெரியும்.
ஏதோ ஒரு சில இடத்துல இந்த கிராணி கில் பண்ண இடத்துல ஒரு 2 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கட் பண்ணியிருக்கோம். மற்றபடி இது வந்து ஒரு பியூராக அன்கட் வீடியோ தான். ஒரு 90% அன்கட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை கிளவியே வராது, ஏன்னா நாங்கள் கிளவியை பல தடவை போட்டு தள்ளிட்டோம். கிளவி வேறு வந்துச்சான்னு தெரில. ரித்திஷ் ப்ரோ செத்துட்டேன்றாரு, நம்மளும் செத்துலான்னு தான் பார்க்குறோம். ஓகே நம்ம போகலாம். கிளவி மாட்டோம்னா செத்துடலாம். ஓகே நான் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு எதனா எடுத்துன்னு வர முடியுமா? கேஸ் நம்ம வந்து இன்னும் சாவலை பார்த்தீங்களா? என்னடா ரிமோட் எடுறா, நீ எடுக்க போகிறேன்னா சரி எடுத்துப்பான், அவன் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். வாங்க டி வாடா, என்னடா பண்ணுற? அட்டா கிராணியை கொண்டுலாண்டா, வேறு வழி இல்லைடா. வந்து எனக்கு நேராக நில்லு, இல்லைனா நீ உள்ளே போய் ஒழிஞ்சிக்கோ. எனக்கு நேராக நில்லு, இல்லைனா உள்ளே போய் ஒழிஞ்சிக்கோடா. ஓகே அவன் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான்ட்டான். கிளவியை திரும்பி கொண்டுட்டோம். கைஸ் நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம். செயின் கட்டுரு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரஸ்டி பேட்லாக்கி கட்டிச்சு. சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கைஸ் ரஸ்டி இந்த கிளவி வேறு பக்கத்துலேயே இருக்குதுன்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், எஸ்கேப் பண்ண போகிறோம். எஸ்கேப் பண்ணுறா. இப்போ எல்லாரும் பாய் காமிக்க போகிறாங்க கைஸ் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிச்சு ஆளில் வச்சுக்கோங்க. எப்படியும் இந்த கேம் முதல் முறையாக முடிச்சுருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குட்டி அண்ணம்மா ரித்திஷு, செம்மையாக விளையாடிருக்காரு. அவருக்கு வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ ப்ரோ. நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். பாய் கைஸ்.